திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு வடமாநில இளைஞர் கொடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து பார்க்கலாம். அண்மையில் திருத்தணியில் ஒடிசா மாநில இளைஞர் கொடுமையான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றுமொரு வடமாநில இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூரை அடுத்த மப்பேடு பகுதியில் வசித்து வரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராமா சங்கர் என்பவர் வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பயங்கர ஆயுதங்களுடன் வழிமறித்த மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கியதோடு அவரிடமிருந்த 10,000 ரூபாயையும் பறித்துக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த வடமாநில நபர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து 2 வடமாநில இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜபம் செய்யவா என்று அழைத்து சிறுமியுடன் ஒருவர் அத்துமீறியதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஜபம் செய்வதாக கூறி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டார். பெரம்பூரில் வசித்து வரும் கந்தசாமி என்பவர் தனது வீட்டிற்கு மேல் மாடியில் வசித்து வரும் சிறுமியை அழைத்து ஜபம் செய்வதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. அலறி அடித்து வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி தாயிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். தாய் அளித்த புகாரின் பேரில் ஐடி ஊழியர் கந்தசாமி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பள்ளிக்கூட பேருந்தை மது போதையில் இயக்கி வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. எங்கு நடந்தது என்று பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கோரகுப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வாகனத்தில் குழந்தைகளை ஏற்றி சென்ற ஓட்டுநர் ரவி மதுபோதையில் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாணவர்களின் பெற்றோர் பள்ளி வாகனத்தை நிறுத்தி ரவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாற்று ஓட்டுநர் வரவழைக்கப்பட்டு வாகனம் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மதுபோதையில் இருந்த ரவியை போலீசார் கைது செய்தனர். கேரளாவில் ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு. குறிப்பா விபத்துல சிக்கின வாகன காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வச்சிருக்கு. கேரள மாநிலம் கோட்டயத்தில் அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் கணவன் மனைவி உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஏற்றமானூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் சுராஜ் தங்களது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது எதிர் திசையிலிருந்து வேகமாக வந்த கேரள அரசு பேருந்து மீது கார் நேருக்கு நேர் மோதியது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த விபத்தில் சுரேஷ், அவரது மனைவி அம்பிலி, நண்பரின் மகன் அபிஜித் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நபர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சென்னையில் ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற பள்ளி சிறுமியிடம் ஆட்டோ ஓட்டுநர் அத்துமீறியதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியிடம் ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு ஓடும் ஆட்டோவிலிருந்து கீழே தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவி தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசிடிவி வீடியோவை ஆய்வு செய்து தப்பி ஓடிய ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்த தவறுக்கு சாமியிடம் பாவ மன்னிப்பு கேட்பது வழக்கம். ஆனால் சாமி நகையை திருடிவிட்டு சாமியிடமே மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இங்கொருவர். கோவிலில் சாமி நகைகளை திருடிய திருடன் தப்பும்போது கையெடுத்து கும்பிட்டு சாமியிடம் பாவ மன்னிப்பு கேட்ட வினோத சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. ஜான்சி பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்திற்குள் நள்ளிரவு புகுந்த திருடன் சாமி சிலையில் இருந்த நகைகளை களவாடியுள்ளார். திருட்டை அரங்கேற்றிவிட்டு தப்பும் முன் பயபக்தியுடன் கடவுளை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த பயபக்தியான திருடனை வலைவீசி தேடி வருகின்றனர். முகத்தை மூடிக்கொண்டு எருமை மாடுகளை திருடி வந்தவர் பற்றி தெரியுமா?
கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் முகத்தை மூடிக்கொண்டு எருமை மாடுகளை திருடி சென்ற திருடனை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். பானூர் பகுதியைச் சேர்ந்த சுஹைப் என்பவர் தனது கால்நடைகளுக்கு உணவளிக்க சென்றபோது 2 எருமைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து தலையில் துணியை சுற்றி கொண்டு வந்த மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் மென்பொறியாளரை கொலை செய்துவிட்டு அவர் குடியிருந்த அபார்ட்மெண்ட்டை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார் இங்கு ஒரு 18 வயதான இளைஞர். கொலை செய்துவிட்டு விபத்து என நாடகமாடிய நபர் வசமாக சிக்கியது எப்படி? அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மென்பொறியாளர் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே குடியிருப்பில் வசித்து வந்த 18 வயது இளைஞர் கொலையாளியாக மாறியது எப்படி என்பதை கண்டறிய பெங்களூர் செய்தியாளர் பாரதி ராஜாவை விசாரணையில் இறக்கினோம். கர்நாடக மாநிலம் மங்களூர் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான ஷர்மிளா. பெங்களூரின் பிரபல ஐடி நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்த ஷர்மிளா அவருடைய அலுவலகத்தின் அருகில் இருந்த சுப்பிரமணியா லே அவுட் பகுதியில் இருந்த அபார்ட்மெண்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஷர்மிளா குடியிருந்த பிளாட்டில் இருந்து திடீரென அதிகப்படியான கரும்புகை வெளியேறியுள்ளது. ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளது என்பதை உணர்ந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த மீட்பு குழுவினர் உட்புறமாக தாழிடப்பட்டிருந்த ஷர்மிளா வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அதிகாரிகள் சமையலறை அருகே ஷர்மிளா பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடப்பதை பார்த்துள்ளனர். உயிரை பணயம் வைத்து அங்கிருந்து ஷர்மிளாவை மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக சிகிச்சைக்காக அருகிலிருந்த மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர். ஆனால் ஷர்மிளாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையிலும் மருத்துவ பரிசோதனை அறிக்கையிலும் தீ விபத்தின் போது ஏற்பட்ட கரும்புகையால் ஷர்மிளா மூச்சு திணறி இறந்திருக்க வாய்ப்புள்ளதாகவே நினைத்துள்ளனர். ஆனால் ஷர்மிளாவின் நெருங்கிய நண்பர் தன்னுடைய தோழியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதோடு சம்பவ இடத்தை அலசி ஆராய்ந்த தடயவியல் நிபுணர்களும் மின்வாரியத்தின் அதிகாரிகளும் குடியிருப்பில் மின்கசிவு ஏற்பட்டதற்கான தடயங்கள் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளனர். மேலும் இறப்பதற்கு முன்பு ஷர்மிளா உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி உள்ளதையும் அவருடைய கையில் காயங்கள் உள்ளதென்றும் அவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை தெளிவுபடுத்தியது. அதன் தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியுள்ளனர். அப்போது ஷர்மிளா பிளாட்டின் பக்கத்து வீட்டில் குடியிருந்த 18 வயது இளைஞரான கர்னல் குரை என்பவர் மீது காவல்துறையினரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 18 வயதான அந்த இளைஞர் வயதில் 15 வயது மூத்தவரான ஷர்மிளா மீது காதல் கொண்டிருக்கிறார். அதனை பல முறை ஷர்மிளாவிடம் வெளிப்படுத்தியும் அதனை ஷர்மிளா கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த இரவில் ஜன்னல் வழியாக ஷர்மிளாவின் பிளாட்டிற்கு நுழைந்திருக்கிறார் கர்னல். அப்போது சமையலறையில் இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்த ஷர்மிளாவிடம் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதிர்ந்து போன ஷர்மிளா கத்தி கூச்சலிட்டு அந்த இளைஞரை அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரித்திருக்கிறார். இதனால் பதற்றமடைந்த கர்னல் இதற்கு மேல் ஷர்மிளாவை உயிரோடு விட்டு வைத்தால் நடந்ததை வெளியே கூறிவிடுவார் என பயந்திருக்கிறார்.
அதன் காரணமாக அந்த இளைஞர் ஷர்மிளாவின் முகத்தை கைகளால் மூடி மூச்சை நிறுத்தியுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஷர்மிளா உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு தடயங்களை அழிக்க வேண்டுமென நினைத்த இளைஞர் குடியிருப்பிற்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. பிடிபட்ட கர்னல் குரையிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்ட போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணை அபார்ட்மெண்டிற்குள் வைத்து 18 வயது இளைஞர் கொலை செய்திருப்பது கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மூச்சுத் திணறலால் கீழே விழுந்த 1.5 வயது குழந்தையை 1/2 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றிய தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜரானார். அவரிடம் 6 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. காலை 11 மணி முதல் சுமார் 3 மணி நேரம் தொடர் விசாரணை நடந்ததாகவும் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 7 மணி நேரம் நடந்த விசாரணையில் கரூர் கூட்டத்துக்கு வந்த நேரம் என்ன, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய நேரம் என்ன, கூட்ட நெரிசல் குறித்து காவல்துறை அறிவுறுத்தியதா போன்ற கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. கரூர் கூட்டத்திற்கு வர காலதாமதம் ஏன், நெரிசல் ஏற்பட்டது தெரியுமா, உயிரிழப்பு ஏற்பட்டது தெரியுமா, கரூரை விட்டு எப்போது வெளியேறினீர்கள் என்ற கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் சில கிடுக்கிப்பிடி கேள்விகளும் கேட்கப்பட்டு விஜய் அளித்த அனைத்து பதில்களையும் எழுத்துப்பூர்வமாக சிபிஐ அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். மேலும் பொங்கலுக்கு பிறகு விஜயிடம் விசாரணை நடத்தவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதால் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்தது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் சரக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த லோடு ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைப்பமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் நடந்த இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையில் அதிவேகமாக வாகனங்களை இயக்கி வந்த இளைஞர்களை ஒரே இடத்தில் பிடித்து வைத்து சரமாரியாக பெண் போலீஸ் அதிகாரி கேள்வி கேட்டார். காரைக்காலில் அதிவேகத்தில் பைக்குகளை ஓட்டி வந்த இளைஞர்களிடம் பெண் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. என்ன வேலை பார்க்கிற, குறைந்த சம்பளத்தில் காஸ்ட்லி பைக் எப்படி வந்தது எனவும் அவர் கேள்வி கேட்டார்.
அப்பாவி மக்களை ஏன் தொந்தரவு செய்றீங்க எனவும் கெத்தாக கேள்வி எழுப்பினார். திருநள்ளாறில் போதை இளைஞர் ஒருவர் நடத்திய விபத்தில் அப்பாவி நபர் உயிரிழந்ததை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குரங்கு தொல்லையால் தூக்கத்தை தொலைத்து ஒரு நகரமே திண்டாடி வருகிறது. அது எங்கே தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாளுக்கு நாள் குரங்குகள் தொல்லை அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வீட்டிற்குள் புகுந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதாகவும் மின் வயர்களில் தொங்கி அதனை அறுத்து விடுவதால் அபாய சம்பவம் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைநகரில் தினம் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் ஒரு படுகொலை நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ரவுடி அவர் பிறந்த மருத்துவமனையிலேயே ஓட ஓட வெட்டி சரிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கொலை. இந்த படுபயங்கர செய்தியோடுதான் திங்கட்கிழமை அதிகாலை பொழுது விடிந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் 23 வயதான ஆதி கேசவன். சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர். ராஜமங்கலம் காவல் நிலையத்தின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ள ஆதி மீது கொலை, வழிப்பறி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கொளத்தூரில் ரவுடி பழனி என்பவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் ஆதி முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை வழக்கிலிருந்து சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த நபரை தான் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவின் அருகே திங்கட்கிழமை அதிகாலை பொழுதில் ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி சரித்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஆதியின் உறவினர்கள் விரைந்து வந்துள்ளனர். நான் தாங்க குழந்தை தூக்கி வளர்த்தேன். அந்த பிள்ளைய இதே கேமிசில் தாங்க பிறந்தது. தூக்கி வளர்த்து ஆளாக்கட்டும் பிள்ளைங்க. அது நான் என்னங்க செய்யறதுனாங்க, ஒன்றுமே முடியலைங்க. எங்களால் உடம்பெல்லாம் ஒதுருது. அப்படியே தங்கச்சி உள்ளே உட்கார வச்சு சீக்கிரம் பாடியை கொடுத்தா நாங்கள் எட்டுமே என்ன செஞ்சு எங்கள் வேலையை முடிப்போம். அரசு மருத்துவமனையில் கொலை என்கிற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திரன் நாயர் செய்தியாளர்களை சந்தித்து நடந்த கொலைக்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக தெரிவித்துள்ளார். தாழம்பூ நகர் ஆவடி பக்கத்தில் உள்ள ஒரு சுஜித்ரா என்ற ஒரு அம்மையார், அவங்களுக்கு பிரசவத்திற்காக டிசம்பர் மாதம் 15லேருந்து அவங்க அட்மிட்டில் இருக்காங்க. அப்புறம் டெலிவரி சப்சிக்வெண்ட்லி லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் குழந்தை டெலிவரி ஆகும்போது அது இம்மச்சூர் பேபினால நியோநாட்டல் ஐசியூவில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சுசித்ரா என்கிற கர்ப்பிணி பெண் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் பிரசவ காலத்திற்கு முன்பாகவே குழந்தை பிறந்த காரணத்தால் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மீண்டும் அதே மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுசித்ராவின் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறது. குழந்தை இறந்தது தொடர்பாக சுசித்ராவின் உறவினர்கள் மருத்துவர்களுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். அவங்க இரவு அங்கே குடிச்சுக்கிட்டு ஒரு சண்டை நடக்குது. அவங்களுக்கு இடையிலே அந்த 2 லேடிஸ் ப்ளஸ் ஒரு 3 ஜென்ஸுக்கு இடையில சண்டை நடக்குது. அது எதனால் சண்டை ஆகுதுன்னு தெரியல. எல்லோரும் குடிபோதையில் இருக்கனால ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் அவங்கள டீல் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகளும் அவங்களை வெளியேற சொல்கிறாங்க. ஒரு இரவு ஒரு 1:30 மணி அளவில் அவங்க வெளியேறாங்க. திருப்பியும் அதே இடத்துல இருந்துட்டு சண்டை சச்சரவு அவங்களுக்கு இடையில நடக்குது. அதில் ஒரு நபர் வெளி நபர்களுக்கு ஃபோன் செய்து வர வைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸோ அது அவங்களுக்கு இடையில் என்ன மோட்டிவ் உள்ளதோ அவங்க இன்னும் ஒரு சுயநிறைவு சரியாக வரலை, போதையிலே இருக்கிறார்கள். புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த சூழலில்தான் சுசித்ராவின் தோழியான சாருமதி என்பவர் அவருடைய ரகசிய காதலனான ஆதியை தொடர்பு கொண்டு இந்த இக்கட்டான சூழலில் தங்களுடன் துணைக்கு இருக்க வருமாறு அழைத்திருக்கிறார். கள்ளக்காதலி உதவிக்கு அழைத்தவுடன் ஓடோடி வந்த ஆதிக்கு சாருமதியும் அவருடன் இருந்தவர்களும் மது வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக வந்த ஆதியும் அவர்கள் கொடுத்த மதுவை குடித்துவிட்டு மகப்பேறு பிரிவின் வெளியிலேயே படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அங்கு ஆட்டோவில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் போதையிலிருந்த ஆதியை சரமாரியாக வெட்டி உள்ளனர். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆதி ஓடிய போதும் விடாமல் துரத்தி சென்ற கும்பல் அவரை மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததும் விரைந்து வந்த போலீசார் ஆதியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் சாருமதியையும் அவருடைய தோழியையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஆதியின் நண்பர்களான சூர்யா, அலிபாய் மற்றும் கார்த்திக் ஆகியோர் மீதும் காவல்துறையினரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக 9 தனிப்படைகள் அமைத்துள்ள காவல்துறையினர் கைப்பற்றப்பட்டுள்ள சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையிலும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு வருகின்றனர். தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேரை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் அதிகாரிகள் விரைந்து சென்றதுக்கு பிறகு ஒரு 9 ஸ்பெஷல் டீம் போட்டு இப்போ எங்கள் கையில் கஸ்டடியில் ஒரு 4 நபர்கள் இருக்கிறார்கள். மற்றும் வெளியிலேருந்து வந்த கூட்டாளிகளும் இப்போது எங்கள் ஒரு 5-6 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த கொலைக்கு காரணம் ரவுடிகளுக்கிடையிலான முன்விரோதமா அல்லது கள்ளக்காதல் விவகாரமா என்பது தெரியவரும்.